நான் கேட்கிறேன், போனதெல்லாம் வந்து ஹிந்துவா இருந்தவன் முஸ்லீம் ஆகக்கூடாது, கிறிஸ்துவன் ஆகக்கூடாது, மத மாற்றத்தை ஏற்றுக்க மாட்டோம், தடுப்போம்னு ஒரு கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் போவாரா? அதனால விநாயகர் எண்ணிக்கை கூடும், மக்களுடைய உணர்வுகள் கூட கூட எண்ணிக்கை கூடும். உங்களுக்கு அதுல என்ன ஆட்சேபனை? ஆகவே அந்த மாதிரி பேசுறது ஜனநாயக விரோதமானது, மத உரிமைக்கு எதிரானது, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நேற்று பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல அந்த மாதிரி கூடுதலா வச்சாங்கன்னு போலீஸே கொண்டு போய் அந்த விநாயகரை கரைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய தவறு! காவல்துறையில் சரி நீங்க கரைங்க, யூனிஃபார்ம்லாம் எடுத்துட்டு காவி துண்டு கிண்டு கட்டிக்கிண்டு மத சின்னங்கள் அணிஞ்சு ஓம் கணேசான்னு சொல்லி எடுக்கிறீங்களா? என்ன ஒரு அராஜகம்! தமிழ்நாட்டுல ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சியில இந்துக்களுடைய பண்டிகைகளை இந்துக்களால் கொண்டாட முடியவில்லை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுல நாங்க சொன்னதை விட இந்த பிள்ளையார் 2 அடி கூட இருக்குங்கிறான். என்ன நான்சென்ஸ்! அதனால தமிழகத்துல தயவு செய்து அந்த மாதிரியா காவல்துறை நடந்துக்க கூடாது. இப்ப நம்ம கடையநல்லூர்ல எல்லா கட்சி கொடியும் இருக்கு, பிஜேபி கொடி எடுன்னு சொல்றீங்க. அப்புறம் இந்துக்கள் காவி கொடி கட்டக்கூடாதுன்னு இங்க இருக்கிற பாலத்துக்கிட்ட, இதெல்லாம் தவறு. இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கின்ற கருப்பாடுகள், நான் மொத்தமா போலீஸ் போர்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படி, ஏன்னா அங்கங்க இருக்கிற ஒண்ணு மாற்று மதத்தினர், அந்நிய மதத்தினர், இல்ல கிரிப்டோக்கள், பேரு ஹிந்துவா இருக்கும், அரசு சலுகைகள் பெறுவதற்காக, ஆனா அவர் உண்மையில மாற்று மதத்தை, அந்நிய மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். ஆகவே அவர்களெல்லாம் இந்த மாதிரி செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறேன் நான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த திமுக ஆட்சியில இந்து மதத்துக்கு நேரடியா இருக்கிற தடங்கல்கள், பிரச்சனைகள், இப்போ கருத்தியல் ரீதியாக இந்து மத சிந்தனையே பேசக்கூடாது அப்படின்னு இப்போ பள்ளியில ஒருத்தர் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் கர்ம வினை பற்றி, முற்பிறப்பு இப்பிறப்பு, அதுல செய்கின்ற நம் செயல்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் திருமூலர் சொன்னது, திருவள்ளுவர் சொன்னது எல்லாத்தையும் பேசியிருக்கார். உடனே இப்போ நேத்திக்கு பார்த்தா இன்னும் பயங்கரவாதியை கைது பண்றது மாதிரியா 200 போலீஸாம், ஒரு ஏடிஜிபி, 4 டிசி, 4 ஏசி, என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? நான் கேட்குறேன், மாண்புமிகு பிரதமரை பீஸா வெட்டு பேர்னு சொன்ன ஒரு வன்முறைவாதி, அநாகரிகமான தேச விரோதி, ஏன்னா பிரதமரை பீஸா வெட்டுவேங்க, அந்த தாமோ அன்பரசனை ஏன் இன்னும் இந்த காவல்துறையும் சரி இந்த அரசாங்கமும் ஏன் கைது பண்ணல? பிரைம் மினிஸ்டர் அப்படி பேசலாமா? ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு பிஜேபி கார் இந்த மந்திரி சபையில் இருக்க யாரையாவது அப்படி பேசிவிட்டாருன்னா சும்மா இருப்பீங்களா? சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தானே, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அதனால இந்த அரசாங்கம், தமிழக டிஜிபி உடனடியா தாமோ அன்பரசனை கைது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, இந்த கர்ம வினை எழுமைக்கும் ஏமாப்புடைத்துங்கிறார், 7 பிறவிக்கும் வள்ளுவர். அதே மாதிரியா திருமூலர் அவர்கள். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? திருவள்ளுவர் அதோட நிறுத்தி இருந்தா கூட நம்ம மகேஷ் பொய்யாமொழிக்கு கோபம் வந்திருக்காரு. இந்த திருவள்ளுவர் தானே பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறாரு.